தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி வழங்கினார், கையும் களவுமாக பிடிபட்டார். வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி வழங்கினார், கையும் களவுமாக பிடிபட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்திய தேர்தல், தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 2026 நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நேற்று இரவே வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் திமுக, அண்ணா திமுக 2 பேருமே காசு கொடுத்து தான் பழக்கம். செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எந்த சாதனையும் செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டு கஜானாவை கொள்ளையடித்தது தான் இவங்க சாதனை. தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்குனது தான் இவங்க சாதனை. தமிழ்நாட்டு மக்களை இலவசம் என்கிற பேரில் அவங்கள பிச்சைக்காரர்களாக மாற்றியது தான் இவங்க சாதனை. ஆக தற்பொழுது வாக்குக்கு காசு கொடுத்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வாக்குக்கு காசு கொடுக்குறதையும் தாண்டி ஒரு ஆள் தங்க மூக்குத்தி கொடுத்து ஓட்டு கேட்குறாப்புல. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிடுகிற சண்முக சுந்தரம் வாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் திமுகவின் மூத்த தலைவராக இருந்தார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கலை. அதனால் திமுகவிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிடுகிறார். வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி வழங்கினார். இவருடைய அலுவலகத்தில் தங்க மூக்குத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் பறக்கும் படை சுற்றி வளைத்தது. தங்க மூக்குத்திகளை பறிமுதல் செய்தது. இது ரொம்ப வேதனையான விஷயம். நீ அடுத்து தங்கத்தோடு தங்க ஜெயினு இதெல்லாம் வழங்குறது போக இன்னும் ஒரு காலத்தில் வைர கம்மல், வைர மூக்குத்தி வழங்கி ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை வரலாம். இவங்க நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக வேண்டியதில்லை. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வீட்டில் படுத்து தூக்குனாலே மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. ஆனால் இவங்க தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டாங்க, மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்கிட்டாங்க, தமிழ்நாட்டு கஜானாவை கொள்ளையடிச்சிட்டாங்க. அதனால் தேர்தலை சந்திக்க முடியலை. தோல்வி பயம் காரணமாக வாக்காளர்களுக்கு பரிசுகள் வழங்கி தேர்தலை சந்திக்கிறாங்க. ரொம்ப வேதனையிலும் வேதனை.